நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்த எல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. படம் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிளோட அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்பத்துலையுமே வந்துட்டு எல்லா ஃபேமிலி மேன்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை எந்தெந்த விதத்தில் பார்த்தோன்னா காமெடியாக சொல்ல முடியுமோ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போயிருந்த போய் தான் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆக்டிங் அப்படின்றது நம்ம அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக் காதலும் கடந்து போகும் இருக்கு இல்லையா, அதுலேயா இருந்தாலும் சரி, சில்லு கருப்பெட்டிலையா இருந்தாலும் சரி, இல்லைனா ஏழு, இந்த மாதிரியான படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே வந்துட்டு அவர் சூஸ் பண்ணக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் யூனிக்கான ஒரு ஆக்டராக காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னா அது மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நடிக்காமல் அந்த செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, அவருக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றத தேட்டரில் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பஸ்தன் படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதை டைரக்ட் பண்ணிக்கிறது ராஜேஸ்வர் காளிசாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த ராஜேஸ்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச பழக்கமான ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நக்லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நக்லைட் யூடியூப் சேனல் வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த நக்லைட் யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக் டு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த அம்முச்சி சீரியஸ், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரியான சீரியஸை டைரக்ட் பண்ணியிருந்த ராஜ்குமார் தான் வந்துட்டு இந்த குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு மேபி ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம், என்னடா நக்லைட்ஸில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இதில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நக்லைட்ஸ் ஃபேமிலி தான் பார்த்தோம் அப்படின்னா பிக் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு மூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ஆரம்பத்துலேருந்து எக்கச்சக்கமான கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட்டு அதுக்கப்புறமா பேக் டு ஸ்கூல் அப்படின்ற அந்த சீரியஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக மணிகண்டன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 17 வருஷ ஜேர்னி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. அதுவும் மணிகண்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயிக்கும் போது தான் வந்துட்டு நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்க நம்ம சினிமாவில் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பிக் ஸ்க்ரீனில் வந்துடணும், இல்லைனா டிவியில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமாக மாறி இருக்கிறது மணிகண்டன் தான் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்டார்டிங் கேரியரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஆரம்பித்த ஒரு பையன் தான் மணிகண்டன். ஸோ விஜய் டிவியில் வரக்கூடிய கலக்கப்போதையாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு எக்கச்சக்கமான ஜாம்பவான்களை உருவாக்கி இருந்துச்சு. அப்படிப்பட்ட மேடையிலேருந்து தன்னுடைய பயணம் அப்படின்றத மணிகண்டன் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தவர் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய இடங்களில் வந்துட்டு வேலை தேடி போகிறாரு, ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு டப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அந்த டைமில் போயிட்டு டிஸ்கவரிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கார்ட்டூன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்த நேரங்கள் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஏதாவது பண்ணி லைஃப்பை ஓட்டி ஆகணும், ஏதாவது பண்ணி லைஃப்பை ஓட்டணும் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம தேடக்கூடிய சான்சஸ் தேடுறதுக்காக கையில் பணம் அப்படின்றது வேணும். அந்த சப்ஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் பேச உள்ளே போகிறாரு. பட் இன்றைக்கி அவர் ஆக்டராக எவ்வளோ தான் பெருசாக சாதிச்சாலும் இன்னைய வரைக்குமே வந்துட்டு மணிகண்டன் மாதிரி டப்பிங் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் யூனியன்லேயே பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் இருக்கார் இல்லையா, ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதியில் ஆரம்பித்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன் வரைக்குமே பார்த்தோம்னா அவங்க வாய்ஸில் என்னடா என் வாய்ஸ் என்னை விட நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன் மணிகண்டன் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன்ட் இன்டர்வியூஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவரை எல்லாருமே ஏன் கொண்டாடுறாங்க, ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் இப்போ அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு கே பாலச்சந்தர் இருக்கார் இல்லையா,
அவரை பார்க்க போனோம் அப்படின்னா அவர் அப்படி பேசினாரு அப்படின்றத அவர் மாதிரியே மாறி பேசி காட்டுவார். அவர் மாறி பேசி காட்டுறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கு இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்ணை மூடிட்டு கேட்டோம் அப்படின்னா நம்மளால விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி விளக்கமாக சொல்லுவாப்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து டப்பிங் இருக்குது. டப்பிங்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யூடியூப் பக்கம் வராரு. யூடியூப்பில் நிறைய எழுதும் சுயசரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டோம். மணிகண்டனுடைய ரீச்சுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் டெல்லி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு மேஜரான ரோல் அப்படின்றத ப்ளே பண்ணியிருப்பார். பட் அது அந்த டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக பார்க்கப்படலை, பெருசாக பேசப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேவா ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு பக்கத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர், இன்னொரு பக்கத்தில் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் அசிஸ்டன்ட்டு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டப்பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி போகிறவருக்கு பார்த்தோன்னா காதலும் கடந்து போகும், சில்லு கருப்பட்டி, இல்லைனா சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. பட் கிடைக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தோம்னா பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவர் போட்ட அந்த உழைப்பு அப்படின்றது தான் ஜெய் பீம் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு படம் கிடைக்கும் போது பார்த்தோன்னா ராஜா கண்ணு கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு ஐகானிக்கான கேரக்டர், அதை பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தவங்க எல்லாருமே ராஜா கண்ணு கேரக்டர் மணிகண்டனை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜா கண்ணா நடிக்கல, ராஜா கண்ணாவே வாழ்ந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இருளர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தராகவே மணிகண்டன் மாறி நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அப்ளாசஸ் அள்ளியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா ஜெய்பீம் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னா அப்படி நடித்த மணிகண்டனுக்கு இப்படி நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான ஒரு நடிப்பு நடிக்கிறாருன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சைக்கோ பாய் ஃப்ரெண்டாக வந்துட்டு அதில் மணிகண்டன் நடித்த விதமாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனுக்கு எது கொடுத்தாலுமே பிச்சு உதறுவார் போலயே எல்லாமே பண்ணுறாரு. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராஜா கண்ணா நடிக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் ரொமான்டிக் காமெடி குட் நைட் இருக்கு இல்லையா அதில் நடிக்கிறாரு, சைக்கோ பாய் ஃப்ரெண்டாகவும் நடிக்க முடியுது. இவர் எல்லா கேரக்டருக்குமே அடாப்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சினிமா உலகத்தில் பேச்சு வரும்போது தான் கரெக்டான டைமில் குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தையும் ரிலீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னால் முழுக்க காமெடி ஜேர்னர் இருக்கு இல்லையா அதுலேயும் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அந்த டயர் 3 அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ கோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே டயர் 3, டயர் 2, டயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் டயர் 3ல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டராக தன்னை நிலைநிறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரால் டயர் 2க்குள்ளேயும் டயர் 1 இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயும் போக முடியும். அவர் கூடிய சீக்கிரம் அந்த பிரிவுகளுக்குள்ளே போகணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை.